ஒன்றுதான். 50 வருஷ திராவிட பாரம்பரியம், பலமான பணபலம், அசைக்க முடியாத அதிகார கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் எதிர்த்து எந்த கூட்டணியும் இல்லாம ஒரு சினிமா நடிகரால ஜெயிச்சிட முடியுமா? இன்னைக்கு மார்ச் 21, தேர்தலுக்கு இன்னும் சரியா 33 நாள் தான் இருக்கு. விஜய் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ அவர் கொடுத்திருக்கிற பதிலடி என்ன தெரியுமா? ஏன் அவர் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கல? பெரம்பூர்ல அவர் நிற்க போறதா வர்ற செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க இன்னைக்கு நாம தமிழக வெற்றி கழகத்தின் அந்த ரகசியத்தை முழுசா தெரிஞ்சுப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்ச் மாசத்தின் ஆரம்பத்தில் இருந்தே எல்லாரும் கேட்ட கேள்வி, விஜய் யாரு கூட கூட்டணி வைப்பாரு? ஆனா நம்ம தலைவர் சொன்ன பதில் ஒன்றே ஒன்றுதான், மக்களுடன் தான் என் கூட்டணி. ஏன் இந்த ரிஸ்க்? இதோ 3 காரணங்கள். முதலாவது, தனித்துவமான முகம். கூட்டணி வச்சா அந்த பெரிய கட்சிகளுடைய நிழல் டிவிகேவை மறைச்சிடும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. இரண்டாவது, மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்ம கொள்கைன்னு சொல்லிட்டு மதவாதிகள் கட்சிகளோடோ அல்லது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற கட்சிகளோடவோ கைகோர்க்க அவர் விரும்பவில்லை. 2026 மேஜிக் நம்பர் 234 தொகுதியிலும் தனித்து நின்னாதான் கட்சியோட உண்மையான வாக்கு வங்கி என்னன்னு தெரியும். இது ஒரு லாங் டேர்ம் கேம். வேட்பாளர் தேர்வு மற்றும் ரகசிய சர்வே சரி. கூட்டணி இல்லை, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வேட்பாளர்கள் வேண்டாமா? கடந்த 6 மாசமா விஜயோட டீம் ரகசியமாக ஒரு சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஜாதி பலம் என்ன, மக்கள் அங்கே இருக்கிற எம்எல்ஏ மேலே எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்னு டேட்டா எடுத்திருக்காங்க. மார்ச் 25க்குள்ள வேட்பாளர் பட்டியல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 50% வேட்பாளர்கள் இளைஞர்களாகவும் படித்தவங்களாகவும் இருக்க போகிறாங்க. பணம் கொடுத்தா ஓட்டுங்கிற பழைய அரசியலை உடைக்க இதுதான் அவரோட முதல் ஸ்டெப்பு. பகுதி 4, பெரம்பூர் ஏன் அவர் தேர்ந்தெடுத்தாரு? இப்போ ஹாட் டாபிக், விஜய் பெரம்பூரில் நிற்க போகிறாரா? ஏன் விருகம்பாக்கம் இல்லை, மயிலாப்பூர் இல்லை? பெரம்பூர் ஒரு மிக்ஸ்டு கலாச்சாரம் கொண்ட தொகுதி. அங்கே அடித்தட்டு மக்களும் அதிகம், உழைக்கும் வர்க்கமும் அதிகம். அங்கே ஜெயிச்சா விஜய் வெறும் பணக்காரர்களுக்கான தலைவர் இல்லை, அவர் சாமானிய மக்களுக்கான ஆளுன்னு ஒரு மெசேஜ் போகும். வடசென்னை கோட்டையை பிடிச்சாதான் கோட்டைக்கு போக முடியும் என்பது அவருக்கு தெரியும். இது எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணின அதே ரூட். சவால்கள் மற்றும் முடிவு என்ன அப்படின்னா, பாதை அவ்வளவு ஈஸி இல்லை. ஏப்ரல் 23 தேர்தல். இன்னும் 33 நாளில் லட்சக்கணக்கான மக்களை நேரில் சந்திக்கணும். கோடை வெயில் 42 டிகிரியை தொடுது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் பட ரிலீஸை தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தளபதி சொன்ன ஒரே விஷயம் ஞாபகம் இருக்கா? போர்னு வந்துட்டா பின்வாங்கக்கூடாது. இன்னைக்கு மார்ச் 21 நிலவரப்படி டிவிக்கே ஒரு மிகப்பெரிய டார்க் ஹார்ஸாக உருவெடுத்திருக்கு. கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி, 2026 விசில் சின்னம் ஒரு மேஜிக்கை உருவாக்குமா, இல்லை பழைய கட்சிகளை ஆட்சி அமைக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் டிவிகேவோட தேர்தல் அறிக்கையில் இருக்கிற 10 முக்கியமான அம்சங்களை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.